ஏதோ உயிர் இருக்கு. இந்த நிமிஷம் இருக்கு, அடுத்த நிமிஷம் என்ன ஆகுமோ? ஹார்ட் ப்ராப்ளம், ஆபரேஷன் பண்ணணும், 7 லட்சம் ரூபாய் தேவைப்படும்னு சொன்னா. சார், ஹார்ட் சர்ஜரினா ஆகும் சார், செலவு நிறைய ஆகும். நீங்க கவலைப்படாதீங்க சார். நான் வந்து ஊர்ல இருக்கிற எங்க மாமா கிட்ட பேசியிருக்கேன் சார், பணம் ஏற்பாடு பண்றதுக்காக. அவர் ஏற்பாடு பண்ணிடுவாரு. நாம டாக்டர் கிட்ட பேசுவோம், இன்னும் 1 வாரத்துல பணம் எப்படியும் கிடைச்சிடும். என்னப்பா பேசுற? 1 வாரம் கழிச்சு ஆபரேஷன் வச்சுக்கலாம்னா? அட போப்பா. ஒவ்வொரு மணி நேரமும் அவளோட உயிர் கடவுள் கையில் இருக்கு. 1 வாரம் பொறுத்திருந்தா எல்லாமே முடிஞ்சு போயிருமே. அது வரைக்கும் ஏமா என்ன தூங்கிட்டு இருப்பானா? கடவுள் விட்ட வழி நான் இங்க இருக்கப்பா. உனக்கு எதுக்குப்பா சிரமம்? தயவு செஞ்சு உன் வேலையை பார்த்துக்கிட்டு நீ புறப்படுப்பா, போ. சார், நீங்க வந்து ரொம்ப விரக்தியில பேசுறீங்க. நீங்க மனசை தளர விட்டுறாதீங்க. நாம டாக்டர் கிட்ட பேசுவோம் சார். 1 வாரத்துல எப்படியாவது பணத்தை கொடுத்துறோம், நீங்க ஆபரேஷன் பண்ணுங்கன்னு நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டு பார்க்கலாம் சார். சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. நீ தலையிட்டு இந்த காரியம் விளங்க போறதில்ல. சொல்ல போனா என் பொண்டாட்டி இப்படி ஆனதுக்கு காரணமே நீதான். உன்னை காதலிக்கிறேன்னு என் பொண்ணு என்னைக்கு வாயை திறந்து சொன்னாலோ அன்னையோட என் குடும்பத்தில் இருந்த நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே போயிடுச்சு. உனக்கு தெரியுமா, பாரதி அவங்க அம்மா எடுத்து ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் பேசினதில்லை. ஆனா நீ முதல்ல என் வீட்டுல காலடி எடுத்து வச்சுட்டு போனிய அன்னைக்கு அவங்க அம்மாட்ட அவ சரிக்கு சாமா பேசினான். அவ்வளவு சண்டை போட்டான். அப்பவே அவளுக்கு வந்திருக்க வேண்டிய ஹார்ட் அட்டாக் தப்பி போய் 2 நாள் கழிச்சு வந்திருக்கு. பாரதி எப்படிப்பட்ட பொண்ணுன்னு தெரியுமா உனக்கு? எங்க மனசு கொண்ட மாதிரி ஒரு காரியம் கூட அவ பண்ணதில்லடா. அப்படிப்பட்டவ இன்னைக்கு தலைகளா மாறிட்டு. மாத்தினது யாரு? நீ. உன்னை காதலிச்ச தைரியம், அந்த தைரியத்துலதான் பெத்தவங்களை எடுத்து சண்டை போட்டாமோ. இப்ப என் தலையில இடி விழுந்துருச்சு. என் பொண்டாட்டிக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. சார், தயவு செஞ்சு நீங்க பாரதி எதுவும் தப்பா நினைச்சிடாதீங்க சார். அவ மனசுல உங்களையும் அவ அம்மாவையும் ரொம்ப உயர்ந்த இடத்துல வச்சிருக்கா சார். இந்த நிமிஷம் வரைக்கும் அவ உங்க மகளா தான் இருக்கா. அப்படித்தான்ப்பா நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படித்தான் இது வரைக்கும் என் பொண்ணு வளர்ந்தா இருந்தா. ஆனா அவ இப்ப அப்படி இல்லை, மாறிட்டா. அதுக்கு காரணம் நீதான்டா. சாரி சார். சார், இப்போ என் மேல தப்பு, நான் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க நினைச்சீங்கன்னா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். என்ன மன்னிச்சிருங்க. ஐ எம் ரியலி சாரி. பாரதி எங்க உள்ள இருக்காள, நான் பார்த்துட்டு வந்துடுறேன். நில்லு, வா, இப்படி வா. பாரதி பார்க்க போறிய? பாரதி அவங்க அம்மாவை பார்த்துட்டு பக்கத்துல இருக்கா. நீ இப்ப பாரதி பாக்குறன்னு போய் பக்கத்துல நின்னா என் பொண்டாட்டி உன்னை பார்க்க வேண்டியது வரும். அவளுக்கு பிபி அதிகமாகும், மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வரும். தேவையாது சார். அவளுக்கு ஏதோ கொஞ்சம் உயிர் ஒட்டிக்கிட்டு இருக்கு. உன்னை பார்த்து அதுவும் போகணுமாடா? டே டே நீ எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைச்சீன்னா என் பொண்டாட்டி கொஞ்ச நேரமாவது உயிரோட இருக்க விடப்பா. நீ எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைச்சீன்னா என் பொண்டாட்டி கொஞ்ச நேரமாவது உயிரோட இருக்க விடப்பா. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு சார். நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க சார். அடே, என்னையா விளங்காம சொன்னதையே சொல்லிக்கிட்டு. என்ன சார், பணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணீங்களா இல்லையா? அது வந்து நான் சொன்னதை கொஞ்சம் கூட நீங்க சீரியஸா எடுத்துக்கலையா? பேஷண்டோட கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு, உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும்.
நீங்க லேட் பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க உயிருக்கே ஆபத்து. இங்க பாருங்க, உங்களுக்கு இன்னும் 1 டே டைம் தரேன். அதுக்குள்ள பணத்தை கட்டுறதுக்கு வழியை பாருங்க. முடியாட்டி நாங்களே டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம். ஒரு உயிரோட தயவு செஞ்சு விளையாடாதீங்க. டாக்டர் நீங்க டிலே பண்ணாதீங்க. சர்ஜரி நீங்க உடனடியா பண்ணிடுங்க. பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க. ஒரு வாரத்துக்குள்ள எப்படியாவது நான் பணத்தை கட்டிடுறேன். ஆபரேஷன் மட்டும் உடனே பண்ணிடுங்க. என்னது, 1 வாரம் கழிச்சு பணம் கட்டுறீங்களா? ஹலோ, இது நீங்களோ நானோ பேசி முடிவு பண்ற விஷயம் கிடையாது. ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் இதுக்கு சம்மதிக்கணும். நடக்க வேண்டிய விஷயம் என்னமோ அதை பாருங்க. டாக்டர் ப்ளீஸ். என் நிலைமை பாத்தியா? எனக்கும் என் பொண்டாட்டிக்கு பெருசா ஆசைன்னு எதுவும் இல்லப்பா. 4 குழந்தைங்களை பெத்தமா, அதுங்களுக்கு சோத்தை போட்டு படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்தமா, அவங்கள செட்டில் பண்ணமா, அது போதுண்டா சாமின்னு நம்ம பிறந்த பொறப்புக்கு அது போதுன்னு என் பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருந்தேன். எங்களுக்கு போய் கடவுள் இப்படி ஒரு சோதனை கொடுத்து வச்சிருக்கானே. எல்லாம் எங்க விதிப்பா, தலை எழுத்து. கிளம்புப்பா. இப்ப நீ போய் அவளை பார்த்தீங்கன்னா டாக்டர் அவளுக்கு கொடுத்திருக்கிற அந்த ஒரு நாள் கூட தேவைப்படாது. இன்னைக்கே நான் அவளை பணமா தான் தூக்கிட்டு போக வேண்டியதா இருக்கு. 3 பொம்பளை பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நான் தெருவில் தான் நிக்கணும்ப்பா. உனக்கு காதல் முக்கியம்னா என் பொண்ணு பாரதி கூட்டிட்டு போ. மீதி இருக்கிற குழந்தைகளை வச்சுக்கிட்டு எதையாவது தின்னு நாங்க ஒட்டுமொத்தமா செத்து போயிடுறோம். 7 லட்சம் யாருகிட்ட போய் நிக்கிறது? யாருகிட்ட போய் கேட்கறது? என் குடும்பத்துக்கு உதவி பண்ணதுக்கு கடவுளா பார்த்து சிதம்பரம் பெரியசாமி அனுப்பிச்சு வச்சாரு. அதுவும் உன்னால நாசமா போச்சுடா பாவி. இல்லாட்டி அவர்கிட்ட போய் சம்பந்தியமாவுக்கு இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லியிருந்தா பணங்கிட்ட ஓடி வந்து உதவி பண்ணிருப்பார். இப்ப அதுவும் போச்சு. இனிமே இந்த உலகத்துல உதவுறதுக்கு எங்களுக்கு யாருமே இல்லை. போனா என் பொண்டாட்டி இப்படி ஆனதுக்கு காரணமே நீதான்டா. பாரதி அவங்க அம்மா எடுத்து ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் பேசினதில்லை. ஆனா நீ முதல்ல என் வீட்டுல காலடி எடுத்து வச்சுட்டு போனிய அன்னைக்கு அவங்க அம்மாட்ட அவ சரிக்கு சாமா பேசினான். அவ்வளவு சண்டை போட்டான். எங்க மனசு கொண்ட மாதிரி ஒரு காரியம் கூட அவ பண்ணதில்லை. அப்படிப்பட்டவ இன்னைக்கு தலைகளா மாறி மாத்தினது யாரு? நீ.
உன்னை காதலிச்ச தைரியம், அந்த தைரியத்துல தான் பெத்தவங்களுக்கு சண்டை போட்டாவோ. நீ இப்ப பாரதி பாக்குறன்னு போய் பக்கத்துல நின்னீன்னா என் பொண்டாட்டி உன்னை பார்க்க வேண்டியது வரும். அவளுக்கு பிபி அதிகமாகும், மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வரும். தேவையா? டேய், நீ எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைச்சீன்னா என் பொண்டாட்டி கொஞ்ச நேரமாவது உயிரோட இருக்க விடப்பா. ஏன்பா எந்த யோசனையில் வண்டி ஓட்டுற நீ? சாரிங்க, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. வண்டி ஓட்டுறப்ப கவனம் ரோட்ல இருக்கணும், கண்டதையும் நினைச்சு ஓட்டக்கூடாது. முதல்ல ஒரு 5 நிமிஷம் வண்டியை ஓரமா நிறுத்தி அப்படியே கொஞ்ச நேரம் உட்காரு. சூடா ஒரு டீயோ காப்பியோ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடு. என் குடும்பத்துக்கு உதவி பண்ணதுக்கு கடவுளா பார்த்து சிதம்பரம் பெரியசாமி அனுப்பிச்சு வச்சாரு. அதுவும் உன்னால நாசமா போச்சுடா பாவி. இல்லாட்டி அவர்கிட்ட போய் சம்பந்தி அம்மாவுக்கு இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லியிருந்தா பணம் கட்ட ஓடி வந்து உதவி பண்ணிருப்பார். என்னப்பா திடீர்னு எங்களை பார்க்க வந்திருக்கிற, மௌனமா உட்காந்துருக்கிற, ஒன்றும் பேச மாட்டேங்கிற, என்ன விஷயம்? என்ன கதிர், ஏதாவது திடீர்னு புதுசா படம் எடுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஏதாவது ஒரு பர்டிகுலர் கேரக்டருக்கு நான் தான் நடிக்கணும் அப்படின்னு கால் ஷீட் கேட்டு வந்தியா? ஓகே, நான் நடிக்க தயார். நானும் இப்போ சும்மா தானே இருக்கேன். இப்போதான் யார் வேணா நடிக்கலாம்னு ஆயிடுச்சே. பத்ரி, விளையாட்டை பேசாதப்பா. அவன் ஏதோ சீரியஸாக பேச வந்திருக்கிறான். என்னப்பா தம்பி, உன்னை பற்றி நானும் பத்ரியும் அடிக்கடி பேசிக்குவோம். உனக்கு டேலண்ட் இருக்கு, நல்ல கம்பெனியில் நல்ல படம் எடுத்து நீ அமோகமாக வருவ. உனக்கு என்னோட பூர்ண ஆசீர்வாதம் என்னைக்கு உண்டு. என்ன தம்பி, எதுக்காக இவ்வளவு தயக்கணும்? எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்ககிட்ட நீ பேசலாம். சார், அன்னைக்கு நீங்க என்கிட்ட பேசின டீல், போட்ட கண்டிஷன், இது ரெண்டுக்கும் நான் இன்னைக்கு ஒத்துக்கிறேன். சார், அன்னைக்கு நீங்க என்கிட்ட பேசின டீல், போட்ட கண்டிஷன், இது ரெண்டுக்கும் நான் இன்னைக்கு ஒத்துக்கிறேன். சார், நான் பாரதியை விட்டு கொடுத்துறேன். அவ வாழ்க்கையிலிருந்து விலகிக்கிறேன். என் காதலையும் பாரதியையும் ஒரேடியா மறந்துடுறேன். இல்ல, நீங்க சந்தேகம்லாம் பட வேண்டாம். இனி ஒருபோது நான் பாரதி வாழ்க்கையில குறுக்க வர மாட்டேன். கதிர் தம்பி, அந்த டீல் அன்னைக்கே ஓவர். நான் ஒரு பிஸ்னஸ்மேன்பா. வேலைக்கு ஆகாதுன்னு தெரிஞ்சா அந்த டீலை உடனே க்ளோஸ் பண்ணிடுவேன். தம்பி கதிர், பொன்மொழி கேள்விப்பட்டதில்லை? அதிர்ஷ்டம் ஒரு தடவை தான் கதவை தட்டுன்னு. அது தட்டினப்ப நீ திறக்கல, இப்ப வந்து நிற்கிறிய. சார், அன்னைக்கு ஒரு தேவை அவசியம் உங்களுக்கு இருந்ததுனால நீங்க 2 பேரும் என்ன தேடி வந்தீங்க. இன்னைக்கு நான் உங்களை தேடி வந்திருக்கேன்.
ஏன்னா என் நிலைமை அந்த மாதிரி. ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்காக இந்த உதவி செய்யுங்க. தம்பி, நான் சினிமா ப்ரொடியூசர் இல்லை, என்னால் சினிமாலாம் எடுக்க முடியாது. சார் எனக்கு சினிமா சான்ஸ் எல்லாம் வேண்டாம் சார். சினிமா சான்ஸ் வேண்டாம் சார். எனக்கு வந்து இப்போ பணம் வேணும் சார். அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுது. ஒரு 7 லட்சம் ரூபாய் பணம் உடனடியா தேவைப்படுது சார். அந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா நான் பாரதி வாழ்க்கை விட்டு போயிடுறேன் சார். இப்போ நீ பேசுறது மட்டும் என்ன பிசினஸ் இல்லையா? உன்னை நான் எவ்வளவு அவசரத்தில் வச்சிருந்தேன், திடீர்னு இப்படி சாக்கடையில் விழுந்து அழுக்கு பண்ணிக்கிட்டியப்பா. இந்த பாரு, என்னால பணம்லாம் தர முடியாது சார். 7 லட்சம் ரூபாய் பணங்கிறது வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் சின்ன காகித கட்டுதான். ஆனா எனக்கு அப்படி இல்லை. அந்த பணம் இப்ப இருந்துச்சுன்னா ஒரு உயிரை காப்பாற்ற முடியும் சார். சார், பாரதியோட அம்மாவுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. இம்மீடியட்டா சர்ஜரி பண்ணாதான் அவங்க உயிரை காப்பாற்ற முடியுங்கிற நிலைமை. அதுக்காக தான் இந்த பணத்தை கேட்கிறேன். இந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா போதும் சார். நீங்க கேட்டுட்ட மாதிரி நான் பாரதி லைஃப் விட்டு போயிடுறேன். ஏன்பா, பாரதியோட அம்மா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான்னு முதலே சொல்ல வேண்டியதானப்பா? கதிர், பாரதியோட அம்மா உயிரை காப்பாத்துறதுக்கா எங்ககிட்ட உதவி கேட்டு வந்தேன். சாரிப்பா, அது தெரியாம உன்னை தப்பா நினைச்சிட்டோம். தம்பி, கவலைப்படாது. பாரதியோட அம்மாவை காப்பாத்துறதுக்கு என்னெல்லாம் உதவி தேவையோ அதை நான் பண்ண தயார். யூ டோன்ட் வரி. ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ். இது போதும். ஆனா ஒண்ணு சார், நான் வந்து என் வார்த்தையை காப்பாத்துவேன். இந்த உதவியை நீங்க சும்மா செய்ய வேண்டாம். நிச்சயமா நான் கொடுத்த வார்த்தை தவற மாட்டேன்.